கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்க மிகவும் பலவீனர்கள் என்று நினைக்கிறீங்களோ? இல்ல. கர்த்தர் உங்களை பலவான்களாய், பரீட்சைக்கு நிற்கிறவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். காரணம், அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறபடியா திரியேக தேவன் உங்களில் வாசமாய் இருக்கிறார். அதனால இனிமே நீங்களும் நானும் நம்ம ஒருபோதும் பலவீனர்கள் என்று சொல்லாதபடிக்கு பலவான்களாய் இருக்கிறோம். இனிமே எல்லா பலவீனர்களும் நாம் பலவான் அப்படின்னு சொல்லணும். ஆமேன். ஏன்னா அவர் எப்படி அவருடைய பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டு தேவ வல்லமையினால் பிழைத்திருக்கிறாரோ, அதே போல் நாமும் அவர் தேவ வல்லமையினால் பிழைத்திருக்கிறோம். தேவ வல்லமையினால் நாம் பலப்பட்டிருக்கிறோம். வாயினால ஒரு நாள் அறிக்கையிடக்கூடாது. என்ன வியாதி இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் நம்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 13:10 சொல்றாரு, இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னு. ஊன்ற கட்ட கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பரியாசம் பண்ணி அவர்களை இடித்து போடாதபடிக்கு நம்மளுக்கு கொடுத்த அதிகாரம் என்னன்னா, வாழ்க்கையை புதுப்பிக்க, கட்டி எழுப்ப, ஊன்ற கட்ட நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களை நம்ம பலப்படுத்தணும். நீங்க தேவ வல்லமையினால் பிழைத்திருக்கிறீர்கள் ஏனென்றால் கர்த்தர் உங்களில் வாசமாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்களை நம்ம மாற்றி தேற்றி ஊன்ற கட்ட வேண்டும். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.